ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். கடைசி 2 vlogs செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் லான்ச் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஷேர் பண்ணுறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி கிளாஸ் 1 ஒரு vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு கிராஃப்ட் கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. பட் எப்படி அதை கொண்டு போயிட்டு நம்ம யார்கிட்ட கற்றுக்கிறது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சேனலில் நான் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த vlogs எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன்லேயும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஸ்கிப் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது பச்சை கற்பூரம் விளக்கு, ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம், பூஜை அறையிலையும் ஏற்றிக்கலாம். அவ்வளோ வாசனையாக ரொம்ப அருமையாக வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு அருமையான விளக்கு. மகாலட்சுமி கிட்ட கூட நம்ம வச்சு ஏற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே ரொட்டீன் பார்க்குறோம். சண்டேஸில் ஈவினிங் மேக்ஸிமம் ஓரளவுக்கு மண்டேக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா மண்டே கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்போ நான் சில பிஸ்னஸ் வேலைகளும் பார்க்கறதுனால சண்டே அன்னைக்கு ஈவினிங் சில ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன் ப்ரிப்பரேஷன் இந்த vlogல நம்ம பார்க்கலாம். இப்போ கார்த்திகை மாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் வாசலில், அதாவது தலைவாசலில் விளக்கு வைக்கும்போது நமக்கு காற்று நிறைய அடிக்கிறதுனால நார்மலாக வைக்கக்கூடிய குபேர விளக்கு வச்சு ஏற்ற முடியல. அதனால நான் இந்த சிம்னி விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய இந்த டெரக்கோட்டாவில் ரொம்ப அழகாக, அதாவது மேலே ஒரு லைட் வெயிட்டில் ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரி கொடுத்து மண் விளக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ஸ்லலாம் போனீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி கேட்டிங்கன்னா கிளாஸ் போட்ட விளக்கு, காற்றுல அணையா விளக்குன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி விளக்கு வாங்கி நம்ம வச்சுக்கலாம். இந்த விளக்கு நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years இருக்கும். இப்போ தான் நான் எடுத்து ஏற்றிருக்கேன். ஏன்னா 2-3 நாளாக பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றும் போதெல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு, ரொம்ப காற்று நிறையா இருந்ததுனால. அதனால் நான் எடுத்து ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சண்டேஸில் பார்த்திங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக இருக்கக்கூடிய திருஷ்டியை போக்குறதுக்கு சண்டேஸில் 7 மணிக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் தூபம் போட்டிங்கன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மூலிகை சாம்பிராணி அரைச்சி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் மூலிகை சாம்பிராணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மூலிகை சாம்பிராணியோட நீங்கள் வாரம் ஃபுல்லாக இந்த பூண்டு தோல்லாம் உரித்து வச்சுருப்பீங்க, அதை எடுத்து ஒரு கப்பில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் தூபம் போடும்போது இந்த பால் சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பூண்டு தோலும் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களே உணர்வீங்க. அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க தீய சக்திகள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும், குழந்தைகளால் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், அந்த மாதிரி திருஷ்டி தோஷங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஈவினிங்கில் விளக்கேற்றிட்டு ஒரு 7 மணி போல் தூபம் போட்டுட்டு பூஜை அறையில், ஹாலில், பெட்ரூம்ஸ்லலாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் அதை அந்த நிலவாசலுக்கு உள்பக்கமாக வச்சு இந்த மாதிரி அந்த பூண்டு தோல் நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே போக்கிடும்.
அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் நம்ம எப்போயுமே விளக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சாம்பிராணி கப் இல்லைன்னா வந்து ஊதுவத்தி ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ஏற்றி வைப்போம். அதை டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடியது. பட் வீக்லி ட்வைஸ் ஆகுது வீட்டில் தூபம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எதிர்மறை ஆற்றலை போக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே அதோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி டைம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் என்னுடைய ப்ளவுசஸ் இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு சில ஷூட்ஸ் நடந்தது. நெக்ஸ்ட்டு வ்ளாகில் உங்களுக்கு நான் அது என்ன நடந்தது, என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மேபி நீங்கள் ஷார்ட்ஸில் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சைவா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து அவார்ட் வாங்குகிறேன். ஸோ அந்த அவார்டு எதுக்கு வாங்குகிறேன், யார் கொடுக்குறாங்க, எங்கே போய் வாங்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் இனி வர வ்ளாக்ஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக சில காஸ்டியூம்ஸ்லாம் வந்து அன்றைக்கி ஷூட் பண்ணும்போது நான் எடுத்து எல்லாமே அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம், ட்ராவல் பண்ணும்போது இந்த ஜுவல்லரிஸ்லாம் பவுச்சஸில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஸோ எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவுச்சுக்குள்ளேயே காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ் இதெல்லாம் போடும்போது அவசரத்தில் தேடும்போது அந்த ஜுவல்லரி கையில் கிடைக்காது. ஒரு கம்மல் கிடச்சிதுன்னா இன்னொன்று கிடைக்காது, ரிங்ஸ் மிஸ் ஆகிடுது. கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் கூட நம்ம இந்த மாதிரி பவுச்சில் கொண்டு போயிட்டோன்னா ஆர்கனைஸ்டாக நமக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பாக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய லான்ச்சில் தான் இருக்குது. பட் எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லையா, இது ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 செட் ஆஃப் ஜுவல்லரிஸ், அதாவது கொஞ்சம் பெரிய ஜும்காஸாக இருந்துச்சுன்னா 2 வச்சுக்கலாம். ஈவன் சாரீ பின்ஸ் கூட அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ரிங்ஸ் வந்து ஒரு 3 செட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா கேஷுவல் இயர்ரிங்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த இயர்ரிங்ஸும் சைடில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சைடில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. அதில் மெலிஸ் செயின்ஸு, ஈவன் பின்ஸ் கூட அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸோடைய லிங்க், அதாவது என்கிட்ட இல்லாமல் நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீஷோவில் கிடைக்கிது, அமேசானில் கிடைக்கிது. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜுவல்லரி பாக்ஸுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ் வரும். அதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லாஸ்ட் வ்ளாகில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் நான் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கண்டெய்னர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். பட் இந்த ஒரு கண்டெய்னர் எதுக்கு பர்பஸாக நான் வாங்கினேன் அப்படின்னா, மார்னிங் என் சன்னுக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த பூண்டு, லெமன் இதெல்லாம் வந்து தேடி தேடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஆர்கனைஸ்டாக வைக்கலை அப்படின்னா. ஸோ இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ப்ரௌஸ் பண்ணி பார்த்து இந்த கண்டெய்னர் நான் வாங்கினேன். வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கண்டெய்னர் தனித்தனியாக இருக்கிறதுனால நமக்கு ஆர்கனைஸ்டாக இந்த பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்க முடியுது. மோரோவர் காலையில் எடுக்கும்போது டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. அந்த பாக்ஸ் எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணும்போது 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இஞ்சி டீ போடும்போது இஞ்சி இந்த மாதிரி சீவி வச்சுக்கிட்டோன்னா இமீடியட்டாக நம்ம நசுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி டீ போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். 162 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து ஆஃபரில் வந்தது. மீஷோவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கண்டெய்னருக்கு அடுத்து ஃபுட் கிரேட் கண்டெய்னர்ஸ் நான் சிலது வச்சுருக்கேன். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி சப்பாத்தி மாவு, அதுக்கடுத்து மஷ்ரூம்ஸ் வாங்கியிருக்கேன். மஷ்ரூம்ஸ்லாம் இப்போ இருக்க கோல்டு கிளைமேட்க்கு இன்னும் ரொம்ப சில்னஸில் சீக்கிரமாகவே அது அழுகிடுது. அதனால் நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மேபி ஸ்கூல் லீவாக இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப புஷ்அப் பண்ணி நான் செய்யலை. நீங்களே ஸ்க்ரீனில்
இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளட் போகிற மாதிரி காமிச்சிருப்பேன். அது வேறு எந்த பிளேஸும் கிடையாது, என் சன் படிக்கிற ஸ்கூலில் தான் இந்த மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு. அதனால் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் கொஞ்சமாக ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி விலாக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் எனக்கு தெரிவிங்க வெதர் உங்களுக்கு இந்த மாதிரி விலாக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, முக்கியமாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக கமெண்ட் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கொலு விலாகில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். 4 பேருக்கு நான் வந்து கிஃப்ட் அனுப்பிட்டேன். இன்னும் ஒருத்தர் 2 பேருக்கு நான் அனுப்ப வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் முடிச்சிட்ட உடனே இந்த விலாக்ஸ், அதாவது லாஸ்ட் 3 to 4 விலாக்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த விலாக்ஸில் யார் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி திரும்பவும் நான் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இதர் பூஜா ஐட்டம்ஸ் எது வேணுமோ அது வந்து நான் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ நம்மளுடைய விலாக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் மூவ் பண்ணுறதுக்கு நீங்களும் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா தான் எனக்கும் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோ இல்லை ஷேர் பண்ணுறதுக்கோ விருப்பமாக இருக்கும். என்னுடைய ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேல் பண்ணுறதுக்கு இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஸோ அதுதான் நீங்கள் இந்த விலாக்ஸ்ல எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஸோ என்னோடய விலாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய வாட்ஸ்அப் ஆர்டர் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.